என்ன பண்ணணும்? என்ன காலையிலேயே மாநாட்டை கூட்டிட்டீங்களா? மகேஷ், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கேளுங்க. ஆமா, உங்க 2 பேருக்கும் போர் அடிக்கவே அடிக்காதா? காலங்காத்தால வெள்ளனே எழுந்து இன்னும் பல்ல கூட விளக்காம இப்படி நின்னுக்கிட்டு யாரு குடிய கெடுக்கலாம், யாரு குடும்பத்தை நாசம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் கூடவா உங்களுக்கு போர் அடிக்கல? என்ன நக்கலா? இதோடா உண்மையை சொன்னா இப்படித்தான் கோபம் வரும். இப்படி தண்டமா நின்னு பேசுறதுக்கு உருப்படியா கல்யாண வேலை எதையாவது பார்க்கலாம்ல? கல்யாண வேலையா? யாருக்கு? உனக்கு தான். 2ஆம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன். கட்டிக்கிறியா? பாத்தியா மகேஷ், உன் புருஷனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாரு. பின்ன இந்த வீட்டுல யார் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? என் புள்ள சரவணனோட கல்யாணம். அந்த கடவுளே பொண்ண கண்ணுல காமிச்ச கல்யாணம். ஆமா, ஏதோ ஒரு கோயில்ல பாத்துட்டா அந்த பொண்ணு தான் கடவுள் காமிச்சாரா? ஆமா, சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுல்ல. ஆனா நாங்க சொல்லி வச்ச மாதிரி நடக்கலையே. என்னது? அது ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கோபம் வருதுல்ல? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் கோபம் வருதுல்ல? உங்க கோபத்தை பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. நம்ம பொண்ணை போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோம். என்ன பொண்ணை போய் பார்த்து பேசுறதா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? நாங்க தான் நேர்ல பார்த்துட்டோமே. நேர்ல பாத்தீங்க? யார் என்னங்கிற விவரம் தெரியுமா? நான் அந்த புள்ள கிட்ட அவங்க அப்பாவோட போன் நம்பர் வாங்கிட்டேனே. என்னது, போன் நம்பர் வாங்கிட்டீங்களா? ஆமா, அதுக்கு வக்கா முதல வாய் மாதிரி வாயை திறக்கிறா. இது பாரு, சம்மந்தின்னு சொல்லியே போன்ல போட்டு வச்சிருக்கேன். நான் இப்ப சீக்கிரம் போய் குளிச்சு முடிச்சுட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு சம்மந்திக்கு போனை போட போறேன். நேர்ல போறோம், பார்க்கறோம், பேசுறோம், கையோட சம்பந்தத்தை முடிச்சுட்டு வர்றோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். சரியா? எல்லாரும் இங்க பாருங்க, மாசம் மாசம்னு நிக்காம சீக்கிரம் எல்லாரும் ரெடியாகி கிளம்புங்க. சம்மந்தி வீட்டுக்கு போகணும். அம்மா, நான் என்னம்மா பண்ணணும்? உங்க அப்பா காஃபி குடிச்சிட்டாரு. அண்ணன் 2 பேத்துக்கு எடுத்து கொண்டு போய் கொடு. ஓகே. சொல்லு பெருமாளே. இல்லப்பா, இன்னைக்கு நான் வீட்டுல தான் இருக்கேன். நீ வட்டி பணத்தை வீட்டுக்கே கொடுத்து விட்டுரு. ஐயோ, வீட்டுல தான் இருக்க போறாரா? ஆமா ஆமா. பெரியவனே, அப்பா இன்னைக்கு நான் மில்லுக்கு வர மாட்டேன். ஏன்பா, என்னாச்சு? கொஞ்சம் உடம்புக்கு முடியலப்பா. என்னாச்சுப்பா? என்னாச்சு? சரியில்லையாப்பா? காய்ச்சல் அடிக்குதா? என்னப்பா பண்ணுது? அப்பா டாக்டர் கிட்ட போலாமாப்பா? என்னப்பா? பெத்தப்பன்னு கொண்டு வந்து பதறீங்களே, நீங்க தானே எனக்கு உண்மையான பிள்ளைய. ஐயோ அப்பா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. நீங்க வாங்க, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. பா, மாத்திரை போடுறீங்களாப்பா? முதல்ல போடுங்கப்பா. ஏய், என்ன வேடிக்கை பாக்குற? மாத்திரை கொண்டு வா போ. டேய், எதுக்கு? என்ன கொல்றதுக்கா? என்னப்பா சொல்றீங்க? அவ கையால எது கொடுத்தாலும் அது விஷம் கொடுத்த மாதிரி தான். இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு இருங்க. நான் போறேன். வேணாம்ப்பா, இதுவே போதும்டா. என் பிள்ளை எனக்காக துடிக்கிறீங்கல்ல, அதை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் முறுக்கு இருக்குதுடா. 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குடா. அப்பா, என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா, நீங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தாலே போதும். ஏய், அந்த டம்ளர் கீழே விழுந்து கிடக்குல, அதை எடுத்துட்டு போய் உள்ள வை. சரிண்ணே. அப்பா, பரவாயில்லையாப்பா? என்னப்பா என்னத்த இது?
வெளியில ஒரு டிராமாவே ஓடிட்டு இருக்கு. அவங்க காட்டுறது உண்மையான பாசம்னு உங்க மாமா ஏமாந்துகிட்டு இருக்காரு. ஏன் அத்தை, உங்க புள்ள 2 பேரும் நல்லா நடிக்கிறாங்க, நம்ம 2 பேருக்கும் அப்பட்டமா தெரியுது. ஆனா எப்படி அவருக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? ஆம்பளை பிள்ளைங்கன்ற கருவமும் பாசமும் அவர் கண்ணை மறைக்குது. போங்க போய் உட்காருங்கடா. நீ எதுக்கு மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சிருக்க? போ, சீக்கிரமா போய் கிளம்பு, காலேஜுக்கு போகணும்ல. அட போமா, நீ வேற. அப்பா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் போவாரு, நீ போய் கிளம்பு. போடினா. மா, உனக்கு என்ன இப்ப என்ன வெறுப்பேத்தி பார்க்கணும் அதானே? ஏய், நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். அத்தை, ஏற்கனவே அவ பாவம் காலேஜுக்கு போக முடியாதுன்ற வரத்தில இருக்கா. நீங்க வேற ஏன் அவளை இப்படி பேசுறீங்க? ஏ, என்னை பார்த்தா உங்க 2 பேத்துக்கு எப்படி தெரியுது? அந்த மனுஷங்கிட்ட நான் அடி வாங்குவேன் திட்டு வாங்குவேங்கிறதுக்காக என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாரு பூங்கொடி, இன்னைக்கு நீ கண்டிப்பா காலேஜுக்கு போற. அது எப்படிமா முடியும்? நீ என்னை நம்பினேனா கண்டிப்பா முடியும். அதான் எப்படி? இப்போ நீ கண்ணை மூடிக்கிட்டு 5 வரைக்கும் என்ன பாப்போம். மா, என்னன்னு சொல்றேல்ல? என்ன? 1 2 3 4 5. இப்ப உங்க அப்பா போன் அடிக்கும் பாரு. அத்தை, மா, எப்படிமா? இப்போ உங்க அப்பா போன் எடுத்து பேசினதும் உடனே சந்தோஷமா வீட்டை விட்டு கிளம்பி போவாரு பாரேன். அப்படியாமா? சூப்பர்மா. ஆனா எப்படி? இதெல்லாம் நடக்குதா இல்லையா நீயே பாரு. ஹலோ, யார் பேசுறது? ஏய், வார்த்தை அளந்து பேசு. நேர்ல வந்தேன், உன்னை கொண்டு வருவேன். ஏய், பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன், இல்லாட்டி வந்து பொழந்துருவேன். டேய் யாரா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏய், உன்ன மூஞ்சி முகரையும் பாரு. ஊர்ல இல்லாத பொண்ணு பத்திரிக்கையா நீ? நல்லா கேட்டுக்கோ, பொண்ணு குடுக்கறேன் அப்படி இப்படின்னு கொண்டா மகேஷ், அவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கழுவி கழுவி ஊத்தணும். உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அறிவு இருக்காடா உனக்கு? நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். பா